வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தேர்தல் ஆணையத்தில் அன்புமணி பாமக சட்ட விதிகள் சொல்வது என்ன? திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது பாமகவுக்கு உரிமை கோரி டெல்லியில் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் அக்கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மனு கொடுத்துள்ளார். பாமகவின் நிறுவனராக டாக்டர் ராமதாஸ், தலைவராக டாக்டர் அன்புமணி ராமதாஸ் செயல்பட்டு வந்தனர். பாமகவின் தலைவராக அன்புமணி முறைப்படி அக்கட்சியின் பொதுக்குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அண்மையில் ராமதாஸ் அன்புமணி இடையேயான மோதலில் அன்புமணியை தலைவர் பதவியில் இருந்து நீக்கிவிட்டு அவர் செயல் தலைவர் மட்டுமே என அறிவித்தார் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ். மேலும் பொதுக்குழுவால் அன்புமணி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 3 ஆண்டுகள் முடிவடைந்து விட்டது என்றார் ராமதாஸ். இதனை நிராகரித்த அன்புமணி 2026ஆம் ஆண்டு வரை பாமகவின் தலைவராக தாம் நீடிக்க தேர்தல் ஆணையம் கடிதம் வழங்கி இருக்கிறது என்றார். அத்துடன் பாமகவின் சட்ட விதிகளில் படி கட்சியின் நிறுவனர் பொதுக்குழுவுக்கு அழைக்கப்படுகின்ற வழிகாட்டுதானே தவிர எந்த ஒரு அதிகாரமும் கொண்டவர் அல்ல என விளக்கம் அளித்தார் அன்புமணி. இந்த பின்னணியில்தான் டெல்லி இந்திய தேர்தல் ஆணையத்திடம் பாமகவுக்கு உரிமை கோரி அன்புமணி ராமதாஸ் இன்று மனு அளிக்கிறார். பாமகவின் சட்ட விதிகள் அனைத்தும் பாட்டாளி மக்கள் கட்சி அமைப்பு சட்டம் என்ற புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளன. 1989ஆம் ஆண்டு முதலில் வெளியிடப்பட்ட இந்த சட்ட விதிகளில் புத்தகம் 1995இல் திருத்திய பதிப்பாகவும் வெளியிடப்பட்டது. பாமகவின் சட்ட விதிகளில் தலைவர், பொதுக்குழு, நிறுவனர் தொடர்பாக இடம்பெற்றுள்ள அம்சங்கள். பாமக கட்சி சட்ட விதிகள் 12 பிரிவு 1 பொதுக்குழு. பொதுக்குழு அமைப்பு மாவட்ட தலைவர், செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர், துணை செயலாளர், அனைத்து ஒன்றிய, நகரிய, மாநகர, மாவட்டத்தின் பகுதி செயலாளர்கள் மற்றும் மொழி, இனம், மதவாரி, சிறுபான்மையர், ஆதி தமிழ், பழங்குடியினர் ஆகியோரின் பகராலியம் கிட்டத்தோருக்கும் பிரிவுக்கும் ஒருவர் மேனி நிறுவனர் ஒப்புதலோடு மாநில தலைவரால் பரிந்துரை செய்யப்பட்டு பொதுச் செயலாளரால் அமர்த்த உறுப்பினர் எண்ணிக்கை 10க்கும் மேல் போகக்கூடாது. பிரிவு 3 மாநில பொதுக்குழு ஆண்டுக்கு ஒரு முறை, பொது செயற்குழு 4 மாதங்களுக்கு ஒரு முறையும் கூட்டப்பட வேண்டும். விதி 13 நிறுவனர் கட்சியின் மாநில பொதுக்குழு, செயற்குழு, அரசியல் தலைக்குழு ஆகியவற்றின் கூட்டங்களுக்கு நிறுவனர் அழைக்கப்பட்டு அவரது வழிகாட்டுதல்களின் அடிப்படையில் கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும். விதி 15 தலைவர் பொது குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு கட்சி தலைவர் கட்சியின் அரசியல் தலைமைக்குழு, செயற்குழு, பொதுக்குழு, மாநில மாநாட்டு தலைமை ஏற்பார். கட்சி தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் ஆகிய மூவரின் கூட்டு பொறுப்புகளுடன் கட்சியின் நிதி, சொத்து, வங்கி கணக்கு முதலியவற்றை நிர்வகிக்கும் தலைமை பொறுப்பு கட்சி தலைவருக்கும் உரியதாகும். விதி 26 பிரிவு 2 கட்சியின் அனைத்து அமைப்புகளின் பொது தேர்தல் இயல்பாக 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும். பாமகவின் சட்ட விதிகளின்படி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் பொதுக்குழு கூட்டங்களுக்கு அழைக்கப்படக்கூடிய வழிகாட்டி மட்டுமே. பாமகவின் தலைவர் அன்புமணி கட்சிக்கான அதிகாரம் கொண்டவராக இருக்கிறார். இதனையே தேர்தல் ஆணையத்திலும் அன்புமணி ராமதாஸ் சுட்டிக்காட்டி பாமகவுக்கு உரிமை கோரி இருப்பதாக அவரது ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாக இருக்கிறது. பாமக வட்டாரங்களில் பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.